அனைத்து ஆத்ம ஜீவன்களுக்கு நமஸ்காரம். அமாவாசை, அந்த அமாவாசையில் நாம் வீட்டிற்கும் நம்ம ஒரு வியாபார ஸ்தலத்துக்கும் எந்த மந்திரத்தை சொல்லி நாம் திஷ்டி கழிக்க வேண்டும் என்று கேட்டேன்னா, பூசணிக்காவை எல்லாரும் வலதுபுறத்துலதான் சுத்தணும். எல்லாரும் ஒரு சில பேர் இடதுபுறத்துல சுத்த, அந்த மாதிரி சுத்தக்கூடாது, வலதுபுறத்துலதான் சுத்தணும். அந்த வலதுபுறத்துல சுத்தம் பொழுது இந்த ஒரு சுதர்சனம் என்கிற அந்த ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஏன்னா பொதுவாவே சுதர்சனம்னாலே நம்மளுக்கு அந்த ஒரு திஷ்டி, அந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை அது அழிக்கும். அதை நம்மளுக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷனை அண்ட விடாது, சரி இல்லையா? அப்போ பொதுவாவே நீங்க அந்த ஒரு பூசணிக்காய் நீங்க சுத்தம் பொழுது இந்த ஒரு சுதர்சன காயத்ரி மந்திரத்தை சொல்லிதான் நீங்க சுத்தணும். இப்ப அந்த சுதர்சனோட காயத்ரி மந்திரத்தை சொல்ற கேளுங்க. ஓம் சுதர்சனாய வித்மஹே மகாஜ்வாலாய தீமகி தன்னோ சக்ர பிரச்சோதயாத். இதுதான் சுதர்சனத்தோட காயத்ரி மந்திரம். இந்த ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்லி நீங்க பூசணிக்காவை சுத்தினீங்கன்னா உங்கள் திஷ்டி கழியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஹரிகி ஓம்.